தானியேல் ராத்திரி முழுவதும் அந்த சிங்கத்தினுடைய குகையில கிடந்தான். அந்த ராத்திரி தானியேல் தனியா இருக்கல. இந்த உலகத்தின் அதிகாரம் கையை விட்டுருச்சு. ஏன்னா தரியும் தானியேலும் ரொம்ப ஃப்ரெண்டு. தரியுக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த உலகத்தின் அதிகாரம் செயல்பட முடியல, கைவிட்டுருச்சு. ஆனா உன்னத அதிகாரம் கைவிடல. அந்த உன்னத அதிகாரம் தம்முடைய ஏஞ்சல்ஸ, தன்னுடைய தேவ தூதர்களை சிங்கங்கள் நிறைந்த அந்த குகைக்குள்ளே ஏற்கனவே தேவன் அனுப்பிட்டார். ராத்திரி எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற தரிவு போய் அந்த சிங்கத்தின் குகையின் வாசலில் நின்று கொண்டு இருந்த வேதனையோடு கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சத்தம் என்று வருமோ என்கிற எதிர்பார்ப்போடு கேட்கிறான். அவனுக்கு தெரியும், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒருவன் தனக்கு அருகில் இருக்கிறான். அவன் உன்னத தேவனை நோக்கி பார்க்கிறவன் என்று அவனுக்கு தெரியும். அப்பொழுது சிங்கத்தின் சத்தம் கேட்கல, சிங்கங்களை எல்லாம் மேற்கொண்ட ஒருவனுடைய சத்தம் கேட்டது. ஆமாம் ராஜாவே, என் தேவன் சிங்கங்களின் வாய்களை தம்முடைய தூதர்களை விட்டு கட்டி சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவித்தார். சகோதரனே, சகோதரியே, தானியேல் உலகத்தின் ராஜ்யத்தையும் மாறாத பிரமாணத்தையும் அதனுடைய அதிகாரத்தின் கையெழுத்தையும் தேவனுடைய அன்பை உன்னத ராஜ்யத்தின் வல்லமை உடைய கர்த்தரை கொண்டு அசைத்தான்.